கட்டிக்கிட்டு கொக்கால கூட்டிக்கிட்டு எனக்கு அக்காவே இல்லடா முண்டை. தங்கச்சி இருக்குல்ல. எந்த தங்கச்சியா? எதுக்கு கை தட்டுற? ஒண்ணு படங்க பாண்டியனே என்னன்னு மாமா உங்க தொல்லை தாங்க முடியாம பாண்டி மாமா குருமாரி மலேசியா போயிட்டாப்ல போவோம். உண்மைதான் எங்க அண்ணனே மலேசியா தள்ளி விட்டிய. ஆமா. சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. சித்தார கட்டிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா. சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. வெரி வெரி டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் மலிங்கா. மலிங்கா இல்லையா அத்தி? மலிங்கா ஓமத்துல வைக்கிறேன் முண்டை. அப்படியா? நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். கோயம்புத்தூர்ல சரி. பெரிய பேட்ஸ்மேன். ஆப்போன்னு ஒரு பிச்சு வந்து பேட்டிங் சாதகமானது. சரி சரி சரி. ஆனா பந்து ஒரு அம்மா உள்ள போய் என்ன பண்றா, பந்தெடுக்க போயிருக்காங்க. ஆமா. எம்எஸ் ஸ்டோனு கிடையாது, நான் தான்டா சங்கக்காரா. வெரி டேஞ்சர் கண்டாலிமையன். நீ தானே டோனி கொண்டாட்டி? ஆமா டோனி கொண்டாட்டி இந்த கொண்டாட்டி பாமா இருக்கு. யார் அம்மால நீ? டோனி கொண்டாட்டினா பேக் ஷாட்டுக்கு அல்ல. எப்ப நீ போய் பாத்து நீ போய் அடிச்சு வந்தியா? நான் பின்னாடியே செஞ்சவனே குச்சிக்காரி மொகலே பாரு. குச்சிக்காரி நல்லா அப்படியே சொல்லி விடுவேன். குச்சி ஸ்டம்ப காணா. ஆனா உனக்கு இப்படி மூக்கெல்லாம் வேர்க்குதே. இங்க ஒரு சிமெண்ட் மூக்கு மட்டுமா வேர்க்குது, சிமெண்ட் முனையே வேர்க்குதா பாக்குறியா? சிமெண்ட் முடையில ரத்தம். போடா பறக்கு திரிபால. தூசுறா. எதுலடா? தல செம்மண்ண செதச்சு விட்டுவே மயிர் மாலை. இன்னொருத்தி வந்தாலே ஒரு குட்டை முண்டை எங்க? ஏன் உங்களுக்கு ஒரு முட்டை பத்தாத 2 முட்டை வேணுமா? நீ வளர்த்தி அவ பேப்புளுத்தி. என்னையா சொல்ற? ஏய் நாங்க ஊருக்குள்ள இப்படித்தானே பேசுவேன். என்ன வெக்கமா இது? பந்து போடுறீங்களா? நான் பந்து என்கிட்ட இல்லையே. அப்ப கப்ளிங்க போடுங்க. மொகரைய பாரு மொகரைய. ஆனா கப்ளிங்ல அடிச்சா தங்க பாண்டி. பிரீதி ஓடி அந்த அப்படியே பட்டாக்ஸ் மட்டும் திரும்ப. ஓ மொகரைய பாரு. கடுப்பா வந்தா நான் சுண்ணாம்பு வச்சு விட்டுருவேன். எதுல? இந்த வர அவன் தான் பெரிய பவுலர். கம்மா தண்ணிக்குள்ள ஓட்டானா அந்துவோம் உனக்கு. என் தம்பி ஊரா கிரிக்கெட்ல ஃபேமஸ். அப்பனூர் கிரிக்கெட்டு பயலுகடா. அப்பொண்ணு இப்பொண்ணு நோத்தா கவட்ல ஒண்ணு போய் பார்த்து மருந்து போட்டுட்டு வா. போம்ட்ட. நோத்தான புதுப்படை. ஏங்கடா நோத்தா அம்மாங்க எடுத்து அடிச்சு மண்டையண்டா பொளந்து விட்டுருவேன். அப்ப உங்க அம்மாவுக்கு புண்ணா? ராதா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. வாயை கிழிச்சு கையில கொடுத்துருவேன். எருமை மாடு. பிரேதேஸ்வர் மயம் உள்ள ஒண்ணு. என் மயம் தண்டியா இருக்கா? இருக்கேன். யாரு சொல்ல? ஐயா வணக்கம்யா. எங்க பெரியப்பா உட்கார்ந்து இருக்காரு. பெரியப்பா யாரு? என்ன வந்ததுல இருந்து ஆடிக்கிட்டு இருக்க தம்பி? வாடா சிங்கம். அவங்க எல்லாம் வந்து பவுன்ஸ் போட்டாங்க. நீ என்னத்தை தான் புடுங்குவ? நான் தூசுறா. கேட்ச் சூப்பரா. ஆனா பந்தே இல்லையா அப்புறம் என்ன கேட்ச்? நான் தான் கேப்டன். என்னோட சீடைங்க 2 ஸ்டூடண்ட் வருவாங்க. வரு யார் 2 பேரு? அங்கே ஒரு பொம்பளைய. தம்பி இங்க வாடா. ஒரு ஓவருக்கு எத்தனை வந்துப்பா? அவங்க இதை பிடிச்சு இது சூம்பு. வாடா இங்க. நோபால்னு எதை சொல்லுவாங்க? நோபால்னு எதுக்கு சொல்றாங்கன்னா சம்சா வத்தா சொல்லுவாங்களா? அப்படின்னு சொல்லலாம். ஒய்டுன்னு எதை சொல்லுவாங்க? ஒய்டுன்னு எதுக்கு சொல்றாங்கன்னா ஓரமா. நான் ஒன்றும் உன்னை பேட்டி மயிர் எடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படித்தான் பேட்டி எடுக்கிற ஆள் சொல்லுவாங்க. அங்கே மழை எப்படி பேகுது ராகுல்? பார்த்துக்குங்க இந்திரா, இங்கே மேகம் மூட்டமாகத்தான் இருக்கு. ஏன்னா டவர் கிடைக்காது. கரெக்டாக சொல்லு. நோபால் எது? நோபாலு அப்புறம் கட்டுப்பது வேற போயாகிட்டு. ஓடி போய் முதுகுளத்தூர்ல காய்கறி ஏற்ற வந்த லாரி வரும், அதில் ஓடிடு. உன்னை காலையில கொண்டுருவேன். போடா. ஓகேடாவா? உன் தங்கா உண்மையில லூசாடா. ஆனா உன்ட்ட ஆனேன் பாருந்தா, வெதர்ல பரு வந்தே ஆடியான் பாருந்தா. நீயும் சக்காலத்தி மடுவை பிடிக்கிற வள
ஆத்தி எந்த காட்ட முண்டைய அடிச்சு விட்டாலே. இல்ல மாமா நீங்களா பேடிச்சுக்கிட்டதுக்கு நான் அது பொறுப்பாக முடியுமா? வீடியோ இன்னொரு ஏய் போடுங்க. பிரீதி அப்புறம் கிட்டு ஏய் போடா. என்ன போடா? பிரகதி பிரகதி போடா மலங்க. உன்னை பார்க்கும்போது கடுப்பாகுது எனக்கு. கிரிக்கெட், கபடி, தமிழுடைய வீர விளையாட்டு, ஜல்லிக்கட்டு, மாட்டு வண்டி பந்தயம் அத்தனையும் தமிழ்நாட்டில் ஜெயிக்கிற ஒரே வர்க்கம் ப்ரோ ப்ரோ ப்ரோ. ஆனா ஆம்பளையாளு கிரிக்கெட்டை பார்த்துருக்கியா? 6 லைன்ல இருந்து எரியுவான், ஸ்டெம்பு முறியன். பொம்பளையாளு கிரிக்கெட்டை பாரு, 8 பேர் தூக்கி போடுவாளுங்க. அவ அங்கிட்டு பிடிச்சி போடுவா, அதுக்குள்ள அந்த பொம்பளைய பார்த்தா 32 ரன் ஓடிடும். பார்த்துக்க. ஏன் பொம்பளையால தூக்கி எறிய முடியாது? ஏன்? கம்பு கூடு. என்ன கம்பு கூடு? தெரிஞ்சா இதுக்கு மட்டும் கூட்டம் வருது. நான் என்ன அந்த பத்தியா பேட்டு அவனுக்கு அவன் பாடு பேட்டு பத்திரம் தான் என் தம்பி சொன்னேன். பந்து பத்திரம்னு உன்னை சொன்னானா? ஏன் பந்து உடஞ்சா கூட கொல்லிக்கட்டையை வச்சு சுட்டு ஒட்டிக்கிருவேன். முண்டை இந்திக்காரனா தமிழ்நாட்டுக்காரனாடா? மொட்டநாக்கு பூதி. மொட்டநாக்கு? ஏய் விடு, எங்க ஏரியா பாசே தான். சரி 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 சரி. என்ன 6 போவீங்க? ஓடிடுவோம். யாரு பொம்பளையால கூட சிரிப்பா பாரு. சூப்பர் ப்ரோ. ஏய் உனக்கு என்னமா தெரியும்? உங்களுக்கு என்னங்க தெரியும்? பல பட்டு படம் தெரியும். ஏய் என்ன தெரியும்னா அந்த இது மட்டும் தான் உனக்கு தெரியுமா? உனக்கு தெரிஞ்சதுனா சமைக்கிற என்ன? சமைக்கிற என்னதே பொம்பளைக்கு தெரியும். சரி. ஆனா ஆம்பளைக்கு எல்லாமே தெரியும். என்ன எல்லாமே தெரியும்? எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? சட்டி போட்டா தானே. சட்டியா? இந்த மாதிரி சிரிக்காம பாரு. ஆனா பொம்பளைக்கு வெறி உண்டு தெரியும் நாய். ஆனா அதை ரீல்ஸ் பண்ணி கொலை அத்துறாங்களப்பா. பொம்பளைக்கு வெறியா தெரியும், வெறி உண்டு. கருப்பு பை இல்லாட்டா கட்டை பை வச்சு அடிச்சிடமுட்டேன். அது நான் தான். அந்த கருப்பு பை வேற யாரும் கிடையாது. யூ யூ யூ. ஏய் என்ன சொல்ற? உன்னை மாதிரி ஒரு பொம்பளையை சொன்னேன். ஆனா வெறுதி ரொம்ப கோவிக்காத. நான் எப்ப மாமா கோவிச்சிருக்கேன்? சேச்சி பேட்டு கிடையாது, சேச்சிப்பி. ரொம்ப பெருசா இருக்கு. 100 நாள் வேலையில உனப்ப வேலை வாங்குறதுல யாரும் சேச்சிப்பிக்கு 200 ரூபா கொடுத்தா அவன் தோண்டிடுவேன். ரொம்ப பெருசா இருக்கு, சின்ன மாத்திரம். அப்ப நீ கூட காரணம் தீச்சரு. நோபால் கிடையாது, முண்டை பிச்சை அவுட்டு. ஏய் அவனுக்கு முணுமுணுன்றது. ஏன் இப்ப மட்டுங்க நான் ஆள் இல்லைன்னா உன்னை சென்னை ஆக்கிடுவேன். என்னையா இந்த நாடகத்தை பிரச்சனை ஆக்கி விட்டு. பிரச்சனையா? தம்பி வரீங்களா? ஒரு காப்போடு போடலாம். அவரை கூட்டிட்டு போய் என்ன கிட்டே அடிக்க போறீங்களா? ஏன்னா அப்ப போட மாட்டேன். என்னது? அவ அப்பத்தா நினைவு நாள் இன்னைக்கா? ஆனா இப்ப வாவோடு போடுவேன். அப்படின்னா என்ன? அப்பதான் பல்லு வெள்ளையா உண்டு. பிரதி சொல்லுங்க. காலித்தனமா பேசுறதுக்கு நான் சாதாரண ஆள் கிடையாது. யார் நீங்க? அதுக்கு தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அணில ஏற முடியலன்னு யானை ஓட்டு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சான். கைதட்டலாம் பழமொழி. நீ பேசு. எனக்கு ஒண்ணும் புரியலையே. புரிஞ்சா எதுக்குடி வர? ஏய் என்ன சொல்ற? ஏலா வாலா போலான்னு சாக்கெட்டு போடாம முடியாத ஒம்பளை தர்மாசத்துல போய் ஊசி ஓடுங்கட்டாலாம். என்னது? ஒரு வயல சிரிக்கல, அதே நான் சிரிச்சுக்கிட்டேன். எனக்கு புரியலையே. கழுத அத்தை தண்டி. சரி கவுட்டுக்குள்ள வரடி அத்தை தண்டி. என்னது? சிரிச்சிருங்க சிரிச்சிருங்க. அப்படியே ஓம் சுக்ரா ஸ்ரீதர் ஐயர் சீடன். எனக்கு புரியல. பழமொழி தாளா? பழமொழியா? இப்படி ஒரு பழமொழியா? ஏத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை வத்தாலாம். பக்கத்து வீட்டுக்காரி பக்கம் முடியாம கோயம்பேத்தை பிடிச்சி குடிச்சாலாம். சிரிச்சிரு மூத்தரம். எப்படி வேறு மேட்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதானே. நீ எதுவுமே பேச மாட்டியே. இல்ல மாமா. ஏலாய் உன்னை கொல்லாத பேட்டை வச்சிருக்காமலா? இங்க வா தங்க. ஓன்ட்ட வந்து போற நேரம் அவ்வளவு பேச்சு தங்கம் தொங்கோன்ட்டு. ஏதோ இவங்களை 2 சிரிக்க வைக்கிறதுக்காக பேசினேன் ஆத்தா. அப்படியா? நாங்கெல்லாம் பொம்பளை ஆளுக்கு மரியாதை கொடுத்தனாலதான் இந்த அளவுக்கு நாங்கெல்லாம் கிரிக்கெட் விளையாடுறோம். கை தட்டலாம். சும்மா பேசுவேன். இந்த கோமாளி வேஷம் போட்டதுல தப்பா எடுத்துக்கிறாத. அப்படி ரோசப்படுறியா? ரோசப்பட்டா மெடிக்கலுக்கு வேலைக்கு போ. நக்கலுக்கு நடத்துக்கு வர்ற. இங்க வாடா பிரீதி, வாடா பிரீதி. என்னைய உனக்கு ஒப்புதா? ஒப்பலைன்னா நாடுக்கு செத்துருவேன். சாவுங்கங்கிறேன். ஓ முகரைக்கு என்னை பிடிக்கலையே மயில. பிரீதி சொல்லுங்க. ரொமான்ஸா என்னை கூப்பிடல மாமாடா சொல்றான். ஆமா சூப்பர் சிங்கர்ல பாட போறா. தொண்டையை சரி பண்ற. ஏற்கனவே உனக்கு எனக்கு அரை தொண்டை முண்டை.
சொல்லவா? ரொமான்ஸா சொல்லு. மாமா. இது நெல்லு காய போடுறவன் போல மாதிரி இருக்கு. கத்தாய் அப்படி வந்து கட்டில நெளிக்கிற மாதிரி. தம்பி இங்க வாங்கப்பா. அவர் ஒரே சூம்பிடுவார். எப்போ வந்தாலும் என்னடா செய்வன வைக்கிற மாதிரியே வர்ற. இது நாடகம் நடத்தியா? வாடா தம்பி. ரோசப்பட்டுனா காலையில் உளுந்த வடைக்கு பிறகு திங்க விட்டுருவேன். இப்பனே மடுவில் மத்த நடத்துவேன். பெரிய சுன்னிதாசன் சுருடா மொட்டனாக்குடா. இங்க வா. மாமான்னு ரொமான்ஸா சொல்லு. மாமா ரொமான்ஸா? மாமா. மாடுகிட்ட தான் செத்து போயிடும் தம்பி. அப்படி வெட்டிடு அவனை சங்கோட வெட்டி தாய் போறேன். ரொமான்ஸா சொல்றா. இந்த அண்ணன் சொல்ற மாதிரி மாமா. இது அடி கிடையாது. அடி சொடக்கு போட்டேன். உண்மையிலே வலிக்குதாங்க. 100 ரூபா சேர்த்தாரேன். அப்ப வலிக்கலண்ணே. 500 ரூபா சேர்த்தாரேன். அடிக்கவே இல்லை. 1000 ரூபா சேர்த்தாரேன். அப்படின்னா என்னன்னே தெரியாது. 5000 தரேன். இன்னொரு 6 வாங்கிக்கிறியா? ஓகேண்ணே. இதுல என்ன இருக்குது? ரொமான்ஸா சொல்றா. எப்படின்னு சொல்லணும்? இதுக்கு தானே பொழந்தே. நீ திருந்த மாட்டியா? தம்பி இங்க வாடா. ப்ளீஸ் வா. யாராவது ஒரு சின்ன பையன் வாப்பா. வர சொல்றா. எவனாவது தம்பி வர சொல்றா. இங்க வாடா. நீ இங்கே நெல்லு தம்பி. அடே வீரத்துக்கு பேர் போனது ஆப்பனாரா. நீங்க வரலைன்னா நான் தன்னால டேலே கருப்பா. அலை கட்டுமா தாய். என் கண்ட வேமா கூப்பிடுறா. தம்பி அவனை இறக்கி விடுப்பா. கபடி டவுசர் போட்ட முண்டை சட்டி போடலப்பா. அப்பா மிதப்பு கட்ட மிதக்குதுப்பா. காலி தூமியை குடிக்குமே. கொஞ்ச நேரத்தில் இந்தியா அழிய தெரிஞ்சு. வேற யாராவது வர சொல்றா தம்பி. எதுக்கு நீயே வாவேன். ஏன் ஜிங்க வாடா. வேற யாராவது அந்த மஞ்ச பண்ணி வாடா இங்க. அவன் எந்திரிச்சு முதல்ல எந்திரிச்சான். டேய் இங்க வாடா. டேய் நீ இவ்வளவு நேரம் பேசினல மொட்டனாக்கு. வா தம்பி நீ வாடா. தம்பி அடுத்து கொண்டு நம்ம சேர்த்து அரைஞ்சு விடுவேன். ரொமான்ஸா அந்த மஞ்சள் சட்டை ஓடுக்கார அண்ணே கொஞ்சம் பிறண்டு எடுத்துக்கணே. இப்படி பார்த்துட்டு சின்ன மரம சீரியல் பார்க்குற ஆள் மாதிரி ரொமான்ஸா சொல்லு. மாமா. என்னது அம்மா எஸ்பிபி பாட போறாரு. தம்பி சங்க தொடச்சுக்கிட்டு அறையிறேன். ஓகே ப்ரோ. கரெக்டா மாமான்னு சொல்லு. ரொமான்ஸா ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்திக்கிறோம். என்ன நொப்பத்தா இறந்தவனாலா? அடிவயத்துலேருந்து இருக்கு. மாட சென்னைக்கு போற விளாக்குறேன். அம்மோ ஏலை சொல்றா. மாமா காலி பின்றான்டா. வாட் ப்ரோ அடுத்து உங்க படத்தில் நடிக்கிறேன். நீ நில்லு. நீ சொல்றா. எப்படி சொல்றேன் அதே மாதிரி சொல்றா. மாமா. இவளை கொன்றுறா. பிரேதி ஆம்பளைக்கு கொஞ்சமாவது. மாமா இதுக்கு மேல தொண்டை அப்படி நாய் நக்குன மாதிரி இருக்கு. என்ன சொல்றீங்க? நாயை விட்டுருவீங்களா? ஏய் தொண்டை சொல்லையா? அதானே நான் பயந்த நாய் செத்து போகும்ட்டு. நாய் செத்து போகும். தங்கா ரொமான்ஸா வீட்டில் உங்க அத்திம்பேரை சொல்லுவீங்களா? அத்திம்பேர் அத்திம்பேர் என்னது சொல்ல மாட்டேன். விடப்படியே சொல்லுங்களே. ரொமான்ஸா சொல்லுங்க. மாமா நீ வரல போ. இந்த டைம் அப்படியே நோங்குறேன். யா தங்கா வேணாம் இப்போ சொல்லக்கூடாதுல. நல்லா நெருங்கிச்சு கெடுத்து விட்டேன். லேசா இப்போத்தே வந்து மீன் புழுவை திண்டுச்சு. அதுக்குள்ள மிதப்பு கட்டி அத்துட்டேன். பிரதி மாமா இன்னும் 2 பேர் வருவாங்க. யாரு? அவங்க ஊரா வந்து 3 ரன்ல அவுட் ஆகுறாங்க. காலுக்குள்ள ஓட்டா கூட தலைக்கு மேல சுத்துவாங்க அந்த பேட்ஸ்மேன்லாம். அவங்கள்ட்ட உன் பிச்சு பத்தனா ஸ்டம்பை ஓட்டிடுவாங்க. தொட்டாங்கன்னா என்ன ஒண்ணு? யாருப்பா இடியப்பம் சொன்னது? அங்கிருந்து மைத்த புடுங்க. இங்க ஏறி விட சொன்னா வலிக்கும் மயிரிக. வாங்கடா
முந்தானத்தெல்லாம் போன ஊர்ல ஒரு பையன் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு, டான்ஸ் பாவாடை கழட்டி ஓடிட்டேன். வாடா வாடா தம்பி வாடா, அதே ப்ளீஸ்டா. ஏமா அதெல்லாம் உருவி விடுமா, எதை பிடிச்சு காத்தக்கு. 2 பேட்ஸ்மேன் வர போறாங்க. ஃபர்ஸ்ட் வர்றது வந்து என்ன பேர் சொல்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆத்தோரம் தொட்டி கட்டி, ஆத்தோரம் தொட்டி கட்டி, அம்மா பிள்ளைய அதுல ஓட்டி, அம்மா பிள்ளைய அதுல போட்டு, கிழக்க கொஞ்சம் கவட்லாட்டி, கிழக்க கொஞ்சம் கவட்லாட்டி, இப்ப தாலாட்டும் பாட்டும் பாடுறான். ஆமோய் அமோய் மஞ்சனத்தி மரத்துக்காரி, வேப்பனத்து ஒட்டுக்காரி, மஞ்சனத்தி மரத்துக்காரி, வேப்பனத்து பொட்டுக்காரி, மஞ்சனத்து மரத்துக்காரி, வேப்பனத்து பொட்டுக்காரி, மஞ்சனத்தி மரத்துக்காரி. The very danger man, Nota Gangakara. Sangakara. What bro? உங்களை பார்த்தா கூலா அடிக்கிற ஆள் மாதிரியா இருக்கே. நீங்க சங்கக்காரா வாக்க. Sangakara இல்ல கங்குள்ளி. என்னது? I am கங்குள்ளி. ஆட நொக்காலோலி. கங்குலி நீ தானே, எனக்கு ஒரு செய்தி விடு காசு தரணுமே அன்னைக்கு. நீ சோனமே கங்குலியா? இல்ல சுப்பே மேய. ஏலே அருமையா அல்றியா ப்ரோ. உங்களுக்கு அவங்களுக்கு தான் மேட்ச். அப்ப அந்த 2 பந்த போட சொல்லு, வதற தெரிக்காரு. ஒரு பந்த வலது பக்கம் உள்ள பந்த போடுங்க. அன்னைக்கு மதுரைக்கு விளையாடும் போதே 2 பந்துல இழைச்சிட்டு கிடந்தேன். உனக்கு கிரிக்கெட்டுக்கு ரொம்ப தூரம் ரொம்ப பில்டப் பண்ணக்கூடாது, ஹெல்மெட்டை கழட்டிக்கிட்டு அறைவேன். இல்ல ஒரே ஒரு தடவை அந்த பெப்சி பந்த போட சொல்லுங்களேன். அது பெப்சி பந்து இல்லப்பா, அது தண்ணி பந்து. தண்ணி பந்தா? ஒரு ஒரு குத்து போட்டுக்குங்க. அப்படியே படிங்க. அடிவான வில்லை இது வேற நொப்ப முண்டாவியா? வாயை பாரு, பொட்ட நாய் சூத்து மாதிரி வச்சிருக்கான். அடிவான வில்லு போல இருப்பா, அடிவான வில்லு போல இருப்பா, வாயிலேசா இழுச்சிருப்பா, வாயிலேசா இழுச்சிருப்பா, அடி 5-6 நாளா எனக்கு துணையா இருப்பா. தொலையா இருப்பா. ஆத்தியாரு சொல்லுங்க ஆச்சாரே. என்ன நீ நடிக்க வேணாம், அதில் போய் பிச்சை எடுத்துட்டு வாங்க. என்ன பாட்டு பாடுற டேலே? பெரிய மானூர் எங்கள் ஐயா விஜயராம ராசவாட்டு பிற்கா வச்சு பாடுவார். என்ன தொண்டைக்கு முடியுதோ அதை பாடு, இல்லைன்னா உள்ள வந்து பல்ல விளக்கி விட்டுக்கிட்டு குறும்பில் அறையுவேன். அடி மேல மசி வீதியில, அடி மேல மசி வீதியில, மதுரை மீனாட்சி கோவிலில, மீனாட்சி கோவிலில, அடி தாலி ஒண்ணு கட்ட போறேன், அடி தாலி ஒண்ணு கட்ட போறேன், அடி உனக்கு தாலி ஒண்ணு கட்ட போறேன், தாலி ஒண்ணு கட்ட போறேன், அடி உன் சம்மதத்தை சொல்லு குட்டி, சம்மதத்தை சொல்லு குட்டி. நாட்டுப்புறோ என்னதான் செய்ய? 2 வரியில பாடி 2 நண்டாட்டம் ஆட போறேன். இதுக்கு ஏன் எவ்வளவு இழுவல் இருக்கிற? ஆனந்த் உண்மையிலே அரைஞ்சூரே ஆனந்த். ஏதோ பாடினா அதை பாடு. இங்க பாரு, என்ன இளங்குடி மாதிரி பேட்டை போட்டு வந்திருக்கேன். வாங்க ப்ரோ. கட்ட புள்ள குட்ட புள்ள அடியே கருக மாண்டி போட்ட புள்ள, கட்ட புள்ள குட்ட புள்ள அடியே கருகமணி போட்ட புள்ள, கண்ணதானே குளிகள் 2 அடியே கழுவதம்மா விழுந்த. அதுக்குள்ள ஒரு 2 எலி இருக்குண்டா இங்க பொந்தனோன்னு. அண்ணே அண்ணே ப்ளீஸ்ண்ணே, அந்த மூஞ்சியில் உள்ள எலி அதுக்குள்ளதான் போச்சு. என்ன என்ன ஓம்பு ஆகட்டும் வந்தேன். பிரேதி உனக்கு எச்சி ஊருங்க ஊறக்கூடாது, சக்காளி மேலே எச்சி ஊறக்கூடாது. எத்த தண்டி கேள்வி கேட்டுட்டு போறேன், சம்பளம் வாங்கிட்டு இந்த வேலையும் செய்ய சொல்றாங்க. அப்படி உங்களுக்கு செருப்பு அக்குதே. நடனமங்கை பிரகதீஸ்வரி அவர்களின் தீவிர ரசிகர் அன்பு மாமா ஏபிஆர் அரியவல் இளைஞரணி முன்னாள் தலைவர் வில்வ கருப்பசாமி மாமா அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பளித்தல். ஏபிஆர் அரியவல் அரியவல் தானே நீ விளையாண்டாலும் எனக்கு அன்பளிப்பு கொடுத்தாங்க அவர்களுக்கு என் முன்னாள் சார்பாக கேப்டனா? என் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றிகள் வணக்கம். முன்னாள் கேப்டன் தானே? சரி சரி. அதில் என்ன விளையாடுவாரு?
இன்னும் விளையாட முடியாத ஆளு பொம்பளை நோங்கிட்டு இல்லை இந்த மாடு இழைச்சிரும் 2 சாலில் அப்படியே கொழுவை முறிச்சிரும். அவர் அம்பளி கொடுத்தது உனக்கு வந்து மச்சான் வேணாம். என்னது அந்த 100 ரூபாய் இவளை அரைஞ்சு வாங்குவேன் உன்னை அண்ணன்றா மச்சான். வேற என்னண்ணே? வில்வ கணபதி ஓம் ஆப்பனூர் தெற்கு கொட்டகை வெள்ள கணபதிக்கும் புதுக்கோட்டை பிளாட்பாரம் பிரீதீஸ்வரிக்கும். ஏய், யார் யாது? நான் தாண்டி பத்திரிக்கை அடிக்கிறேன். உடனே உருசியம் கொடுக்குறியா? அவர் உனக்கு மச்சான். இங்க வா சொல்லுங்க. சும்மா வயிற்று பொழப்புக்காக ஏதாவது சும்மா சொல்லணும். இன்னொரு தடவை மச்சான் வில்வ கணபதி சொல்லுவேன். 500 ரூபா இல்லை வில்வ கணை இந்த இங்கே வாவேன் தங்க. சொல்லுங்க மாமா. இப்போ நான் சொல்ற மாதிரி சொன்னேன்னா வயக்காட்டை எழுதி வாங்கலாம். சரி. வில்வ கருப்பசாமி மச்சான்னு சொல்லு. சட்டியெல்லாம் அவுத்து போட்டு முண்டமா ஓடிடுவாங்க. என்னது அவுத்து போட்டு? அவர் தெரியவே இல்ல. மச்சான் இங்கிட்டு வாங்க மச்சான். தெரியல, இங்கிட்டு வாங்க மச்சான். இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை, இந்த முள்ளு கல்கோட்டை. உன் குடும்பம் குண்டிய தூக்கிருச்சு. எங்க மதனிவ இருந்தேன்னா விளக்க மாறு மச்சான். என் தங்கச்சியை கண்கலங்க விடாதீங்க மச்சான். என் தங்கச்சிக்கு 100 ரூபா பரிசம் போட்டியில எனக்கு ஏதாவது ஊதுவத்தியாவது கொடுங்க மச்சான். அந்த உண்மையிலே லோக்கல் எத்தனை இருப்பேன் ஒரு லேடிஸ் விஷயத்துல காசு எங்க அண்ணே இறக்குதே. இது சும்மா நம்ம 2 ஆடுவோம்டா. ஒரு வயலங்கிட்ட வரும் இரு. இதோட ஆப்பனூர் தெருக்கோட்டாயில் நாளைக்கு நீ டைல்ஸ் வீடு கட்டுற அளவுக்கு வசூல் பண்ணிட்டு போயிடுவோம். ஆமா வில்வ கருப்பசாமி ஏபிஆர் இளைஞரணி தலைவர், முன்னாள் தலைவர். அடுத்த வருஷம் நீ தான் தலைவர். இன்னொரு 300 ரூபா கிடைக்குமா? நன்றி. எனக்கு 200 ரூபா. ஆனா என் தங்கச்சியை வச்சு மச்சான்ட்ட காசு வாங்கிட்டேன். ஆத்தா இன்னும் ஒரு 1000 ரூபா மட்டும் நாளைக்கு மசாலா அரைக்கணும். என்ன பண்ணதுக்கு? நீ அவரை கொஞ்சம் அரைச்சு. ஆனந்த கண்ணீர் இல்ல, அவ்வளவுதான் நீர்க்கசி வந்துருச்சு. ஏறினது தஞ்சாவூர், இறங்குனது கும்பகோணம். ஏறினது தஞ்சாவூர், இறங்குனது கும்பகோணம். ஸ்டெம்பு எங்க ஊன்றது? ஸ்டெம்பு முதவத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஊண்டி வச்சுட்டு மாலை ஓட்டு போறீங்க. இல்லை வேணாம் சார். பிச்சுல எந்த பொச்சுல? பிச்சுல இவங்க தான். அவங்க நீங்க தானே உங்க இடத்துல ஊனலாமா? இதுல தாங்க. இவங்களை பார்க்கல எனக்கு ஒரு மாதிரியார் முணுமுணுன்னு இருக்குது. பார்த்தா நல்லா பாக்கட்டு தாடி குட்டி பரிசம் போட சொல்லுதடி. பார்த்தா நல்லா பாக்கட்டு தாடி குட்டி பரிசம் போட தோணுதடி. பார்த்தா 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 நல்லா பாக்கட்டு தாடி குட்டி பரிசம் போட தோணுதடி. நெருங்கி போனீங்கன்னா புருஷங்க என்னைய வெட்டுவாங்க. மரியாதை உங்க வீட்டுக்காருக்கு மரியாதை. புருஷன்னா வந்து அது அவுட்ரு. புருஷங்கள் ஐயா எல்லாமே அந்த பெட்டி வாசிக்கிற சாமிக்கு தெரியும். நல்ல உள்ளே பூரா அவங்க கட்டிடுறாங்க. எனக்கு வர்றது பூரா ஊழ வடிகிறதும். அன்னைக்கெல்லாம் ஒரு டான்ஸை போட்டாங்க. பாவாடையை துவைக்கல கருவாடு வாடை. ஆமாம் நல்ல உள்ளே பூரா கட்டிடுறாங்க. கடைசியில் டான்ஸ் இல்லாமல் நான் சூம்பி எடுத்துடுறேன். நீ அடுத்த வருஷம் ஆபரேஷன் மட்டும் பொம்பளை வருஷம் போடு. ஊர்களில் செருப்பிட்டு அடிப்பாங்க. நீ செத்துரு. என் தம்பி ராசியான ஆள்றா. அவன்கிட்ட விருதி வாங்கணும்டா தம்பி. ஒவ்வொரு ஆள் பாக்கெட்ல இருந்து அழுட்டு வாவேன். ஏபிஆர் ஜெயவிநாயகர் இளைஞரணி சார்பாக இசைக்கலைஞர்கள் அனைவரையும் பாராட்டி ரூபாய் 300 அன்பளிப்பு. ரூபாய் 400. 100 ரூபாய் ஆட்டிய போட்டியாரா? அன்பு சித்தப்பா ஜோசப் வில்வத்துறை சித்தப்பா அவர்கள் பிரகதீஸ்வரி அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பு. ஏங்க வெட்டுது? பூரா எங்க அண்ணன் தம்பி பூரா
இப்படி இருப்பான்னு நான் நினைக்கல. ஏன் இப்படி வெட்டுது? எதன்னானே தாமரப்பூ உள்ள தள்ளாடும் வண்டியில ஏதாமரே புத்திருச்சு. என்ன பண்றீங்க? டவுன் பஸ்ல மல்லிகைப்பூ ஏத்துறேன். என் தம்பி மூத்தத்தை குடி எப்படி காமெடி பின்ற. அவன் அப்பதான் இருந்துட்டு வந்துட்டான்டா. அடியே அடியே ஏழரிசி ஓவியமே எனக்கு ஏத்த சித்திரமே. ஏழரிசி ஓவியமே எனக்கு ஏத்த சித்திரமே. அடி எனக்கு ஏத்த சித்திரமே. 8 நாள ஒன்னா பார்க்க எங்கண்ணோ உறங்கலையே எங்கண்ணோ உறங்கலையே. ஒரு 500 ரூபா செலவு தரேன், கொஞ்ச நேரம் ஒட்டிவாமே. ஒரு 200 ரூபா செலவுக்கு தரேன், இதை அமைச்சு விட்றா. ஏன்டா வாங்க மிஸ்டர் நெஞ்சு பாவாடை, என்ன சொன்னியே? அமைச்சு விட சொன்னேன். 21 வருஷமா நாடகத்தில் இருக்கேன். நக்கு கொலை விழுந்து போகும் ஓடிடும். எத்த தண்டி வார்த்தை சொல்றேன். வாத்தியாரை போய் இப்படிலாம் சொல்லலாமா? வாத்தியாருன்னா ஒரு 500 1000 செலவு குறான்னு கேட்கலாம், இல்லை சாப்பிட்ற சோத்துல கூட கேட்கலாம், பங்கு கொடுத்துட்டு போவேன். உன்னை மாதிரி இதில் கேட்டானா எனக்கு வெறுப்பு வருமா வராதான்? துண்டு இல்லைன்னா முண்டமா இருப்பிய. இங்கே பப்புனா நடத்திருக்கும் சந்திரபாபு அக்கா மையன் பேண்ட பாருவேன். அன்பு மாணவன் என் அன்பு மாப்பிள்ளை ஆனந்த. என்ன எனக்கு மண்டே பிடிக்கிறாவே? பிரகதி கவனம் கவனமா இருக்கணும். எனக்கு மண்டையை பிடிக்கிறா, உனக்கு நன்றி சொல்லு. எனக்கு பொன்னாடி ஒருத்தி கௌரவப்படுத்திய. ஆமா, இந்த பட்டிமன்ற பேச்சாளர் அழகா சொல்றான். பொன்னாடி ஒருத்தி முதலாவர கூட்டிய சாரதி ஓத்தா சாரதி போமுண்ட. பொன்னாடி ஒருத்தி கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த மறக்க முடியாத ஆப்பனூர். மறக்க முடியாதுல. நான் கூட இங்க நிறைய வந்திருக்கேன். முண்டை மறக்க முடியாது. இந்த ஹோட்டல் சொத்துக்கு இவ்வளவு பேச்சா? மீன் வச்சாங்கல்ல. புண்ணிய பூமி அத்தனை கிராமத்துக்கும் தாய் நாடு இந்த ஆப்ப நாடுன்னு சொல்லு. புண்ணிய பூமியா அதை தாண்டா சொல்ல வரேன். யாரா ஆப்ப நாடு அத்தனை கிராமத்திற்கும் தாய் நாடாக திகழக்கூடிய ஆப்பனூர் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கு சிறந்தார்ந்த மூலிகை தெற்கு கொட்டை விளையாட்டு வீரர்கள், அன்பு இளைஞர்கள், தாய்மார்கள், மீடியாக்கள் மைசெட்டு ஸ்ரீ விநாயகா நாகூர் ஆண்டவர் ஓசு ஒரு ஓசு உள்ள வச்சிருக்காரு. அன்பு சார்ந்த உள்ளங்களுக்கு சிறந்த முறையில் நன்றி என்று கலந்த வணக்கம் 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 வணக்கம். எங்கடா பொம்பளைங்கடா ஒண்ணுக்கு இருக்க போயிட்டா. பாலமுருகா அந்த அவனுக்கு ஒண்ணு பாலமுருகன் வாடா. நகைச்சுவை நடிகர் அன்பு தம்பி பாலமுருகன் அவர்களுக்கு முன்னாடி ஒத்து கௌரவப்படுத்தார். பொம்பளை வந்துச்சா? தம்பி நீங்க ஹெல்மெட்டை கழட்டுங்க. ஆமா அவ்வளவுதான். என்னமோ மாலை ஓட்டு கழட்டுறது மாதிரி கழட்டு. என்னப்பா சாந்தி வாங்க, பொன்னாடை வாங்கிட்டு போங்க. அந்த பிள்ளைக்கு பொன்னாடை வேணாம், கரிச்சி இருந்தா அது ஆள் முட்டுக்கான தானப்பா. என்னப்பா கடலாடி அடகு கடையில் வச்சுட்டு 300 ரூபா நான் கேட்டோம்னு வாங்கிட்டு வா. போடா. எளரிசி ஓவியமே ராசா எனக்கு ஏத்த சித்திரமே. எளரிசி ஓவியமே ராசா எனக்கு ஏத்த சித்திரமே. ஆமா, பெரிய கபடி வீரரு தொட்டு கும்பிட்டுதான் வேலையை பார்ப்பார். ஏறி போறேன் போனஸை தொட மாட்டானே, அதானே எனக்கு வகுத்தறிச்சலா இருக்கு. கொஞ்ச வயசு குமரி புள்ள எனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல. கொஞ்ச வயசு குமரி புள்ள எனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்லை. கொஞ்சி பார்க்க போவோம் புள்ள அடியே கொஞ்ச
நேரம் வாடி புல் அடி கொஞ்சம் நேரம் வாடி புல்லு. பாண்டியோல கிடாவட்டில் குடலை அரைச்சிக்கிட்டு இருக்காரு. குடலை அலசுறாரு. இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே என்ன பத்த ராசா, உன்னைய மாதிரி யாரும் 12 உளுந்த வடை திங்க முடியாதடா. உண்மையிலேயே மண்டையில் அடிச்சுட்டாங்கடா. ஆடி போனையா பிறகு உன் புருஷன்ட்ட போற, அவங்க தான் உன்னை கங்கனை வச்சு அடிப்பாங்கல்ல, உன்னை அடிச்சாங்க அடி தங்கம். உன்னையெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்து நான் மயிரை போடுங்க. ஒரு இளவட்ட வயசுல ஏறி அடிப்பானா இலைக்குது முண்டை. சீமக்கார அடிக்கிறேன்டா. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன், முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன். 12 மதுரை வெள்ள மடிக 2 தஞ்சாவூர், 12 மதுரை வெள்ள மணி 2 தஞ்சாவூர். இந்த மயத்துக்கு உன்னை வர சொல்லவே இல்லையே. அல்ல நெருங்க போனேன் கருத்துறியாடா. ஏ தில்லா டாங்கு டாங்கு இவளை திருப்பி போட்டு வாங்க. ஏ தில்லா டாங்கு டாங்கு இவளை திருப்பி போட்டு வாங்க. அடி தில்லா டாங்கு டாங்கு இவளை திருப்பி போட்டு வாங்க. அடி தில்லா டாங்கு டாங்கு. என்னைய சிரிக்க வச்ச ஒரு கைதட்டலாம். மசருக்கு வேணுமான்னு இந்த பிள்ளை கேட்டுச்சு. அவன் சொன்னேன் பாரு, 1/4 கிலோ 30 ரூபாய்ன்ட்டு. எனக்கு ஒரு 100 கிராம். நான் ரொம்ப பிச்சைக்காரங்க. சம்பி அவங்க 2 வேணாம், நீ நல்லா காமெடி பண்ணுறியாடா. அண்ணனுக்கு முன்னாடி இந்த ஆட்டம் ஆடணும். நில்லுவேன். இவன் அடுத்த திசையை ரெடி ஆகிட்டான். இதில் எவன் தேர்ச்சி வர்றான்னா அவன் தான் என் மாணவன். முச்சுக்காடி கச்சுக்காடி பாடுத்தேன் பெரியப்பா. அப்படி வசனம் நினைச்சேன். நீங்க தான் பாருங்க, வாங்க. இந்த ஆடத்தை கட்ட ஆடணும். முச்சுக்கடி கச்சுக்கடி புடிச்சுக்கடி அடிச்சுக்கடி உச்சிக்கடி கச்சிக்கடி. 3 பேர்த்தையும் மூடிக்கிட்டு பார்க்கத்தேன் சொன்னேன். பெரிய பிரேயர் பள்ளிக்கூடம். அங்கே ஒன்றும் முடுங்க மாட்டாங்க, இங்கே நடிப்பாங்க. உள்ளே வந்து காமெடி பொழப்பாங்கடா. வெளியே வந்து அவங்க நோக்கத்துக்கு பேசுகிறாங்க. இங்கே உங்க 3 பேர்த்தையும் கொண்டு போயிருங்க. முச்சுக்கடி பறிச்சு அப்படி எழுதுவாங்க. தம்பி அங்கே நல்லா தெரியலையாப்பா, இங்கே வந்து படுக்கிறீங்களாப்பா? எக்கி பார்க்குறேன். படுப்பம்மா. அது யாரும் மயம்பா தாய். அருமையாக வளர்த்துருக்க தாய், உன் பிள்ளைய அருமையாக வளர்த்துருக்க. 8வதுக்குள்ள ஒரு கல்யாணம் பண்ணி வை. காமாடு தலைமாடா ஓடிடுவேன். பட்டாரோ முச்சுக்கடி கச்சுக்கடி புடிச்சுக்கடி உச்சிக்கடி கச்சிக்கடி உச்சிக்கடி. இருங்க, என்ன அதிரசம் சுடலை. இப்போதான் அடுப்ப என்ன தம்பி இங்கே தம்பி தம்பி பாட்டை பாடிக்கிட்டே அடுப்பா. பாட்டை பாடுற முதல்ல. ஆமா பாடு. குச்சிக்கடி கச்சிக்கடி. என்னடா சொன்ன? என்னடா கண்ட்ரைட்டு மாதிரி சொல்ற? முச்சுக்கடி கச்சுக்கடி உச்சுக்கடி அச்சுக்கடி சொல்லு. புச்சிக்கடி கச்சிக்கடி. புச்சிக்கடி தான் கச்சிக்கடி. உச்சிக்கடி கச்சிக்கடி. அவன் என்னத்தான் பண்ண? என்ன பண்ண? வரமாட்டாங்க. நீங்க மட்டும் நெருங்கி போனீங்கல்ல. இது எதுக்கு இருக்கு? அதில் சொல்லு. என்ன? அவன் நெருங்கியே வரமாட்டாங்க. நீ என்ன செஞ்ச? நான் இப்படின்னு போனேன். அங்கே போகக்கூடாது. அது வார கணக்கு. அப்ப நீங்க மட்டும் போனீங்க? நான் போவே இல்லையடா. இல்லைங்க போனீங்க.
அவன் உன்னை தொட்டான நான் பொறுப்பு. நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. நீங்க ஒரு இரும்பு பெண்மணி மேடம். காலை இழுச்சு வைங்க. அந்த அக்கா குஞ்சில் அடிக்கிறாங்க. சொல்லி கொடுத்தேன். அவன் நேத்து தாளம் போடுறேன் எப்படி பண்றேன் பண்ணு. முத பேண்ட் இறக்கு எனக்கு மாறியா இருக்கு. மாசமானவன் போன பாவாடை கட்டின மாதிரி. உச்சிக்கடி பொச்சக்கடி அது இப்ப சாப்பிடக்கூடாது, ஊற வைக்கணும். உச்சிக்கடி அடிய வச்சுக்கடி. இந்த அகராதி மைக்கு தானே உன்னை அரையிறேன். பொழுதுனைக்கு உன்னை அதுதானே அடிக்கிறேன். என்ன பாடுறேன்னா அதை பாடு உன் நோக்கத்துக்கு. உச்சுக்கடி கச்சுக்கடி உச்சுக்கடி அச்சுக்கடி. சென்னை சொல்லலாம். சென்னை இல்லையா? உச்சிக்கடி கச்சுக்கடி உச்சிக்கடி பொச்சக்க. அது வரமாட்டேங்குது வாத்தியாரே ப்ளீஸ். காலையில சம்பளம் கொடுக்கும்போது அங்க இறங்கி விட்டு போய் முதலத்தூர்ல கிராவி மயிரா. சரி அவன் பாடின ஓலையை பாடுவான். உச்சிக்கடி கச்சுக்கடி உச்சிக்கடி அச்சுக்கடி உச்சிக்கடி கச்சிக்கடி உச்சிக்கடி அச்சுக்கடி. வாத்தியார் மண்ணில் எறிகிறேன். மேல சீலிங் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. கொத்தனாரு சீலிங் அடிக்கிறார். அந்த மட்டப்பை எடுத்து விட்டுமாயா? தம்பி 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 டேய் தம்பி ஆனந்த், உங்களுக்கு காம முத்தி போச்சு. நீங்க வீட்டுக்கு போங்க. என்ன இங்க போய் ஒட்டடை அடிச்சுக்கிட்டு இருக்கியா? போடா நீங்க வாங்க தம்பி. வாத்தியாரா எவனும் சட்டி வழியா? அது வேற தனியா தூக்குண்டான்னு மாதிரியே. வாத்தியார் என்ன செய்ய? உச்சிக்கடி கச்சிக்கடி. வாத்தியாரே அவரு குஞ்சு நமக்கு கொட்டை ஏறிடுச்சு. வாத்தியாரே பிறந்தது சட்டி போடல. வாத்தியாரே போங்க வாத்தியாரே, உங்க முன்னாடி முதுகுல வெட்டுறேன். அந்த பூரா காலி போய் வாங்க. பிரதி நீ பார்க்கல பார்க்க கூடாதுடி. குடும்பத்து பொம்பளம் இந்த பேய் வந்துருச்சு. உங்களுக்கு இருளடிச்ச மாதிரியே இருக்கு. எதை பாத்தியா இப்படி இருளடிச்சு போய் நிக்கிறிய? ஏன்னா ஒன்று செய்யாட்டா நம்ம கோவம் வருது. இதை அடிச்சாலும் பேட்டி கொடுப்பாங்க. பொடி நடையா போறவளே பொறுத்துருமா அடி வேணாயா வீராப்பு. தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ? தென்பாண்டி சீமையில. பாத்தியா இது மாதிரி நான் கலட்டுமா? அண்ணனுக்கு இதை விடுறா. என்னதா தண்ணியை வந்து கொடு. எங்க கொடுக்குறிய? காப்பதானே வரணும் வாத்தியார. ஆனா வரக்குள்ளேயும் அவங்க அடிச்சிட்டாங்க. கிண்ணா 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 கிண்ணாவா? என் சிசியம் பிள்ளைய என்ன சொன்ன? நீ வர்றதுக்குள்ள அவங்க அடிச்சிட்டாங்களா? அந்த கடலை கொள்ள ஓரத்தில இன்னைக்கு காட பூரா ரெண்டு நிக்க. அந்த கடலை கொள்ள ஓரத்தில இன்னைக்கு காட பூரா ரெண்டு நிக்க. அந்த கடலை கொள்ள ஓரத்தில இன்னைக்கு காட
கலக்குதம்மா என் மனசு. போதும்டா அடே அப்பா போதும்டா சார் ரொம்ப வாய வைக்கிறேன் சார். தங்கப்பாண்டிக்கு இப்போ மனசு யாருமே இப்படி தாண்டா ஒருத்தன் வாத்தியார அது மாதிரி உங்க வாயிலண்ணா, அது மாதிரி உங்க வாயில விரதம் அங்கிட்டு போங்க போ. மருது இவன் இருக்கவே கூடாது, அவனை அடி 500 தானே. 1 மணிக்கு மேலே மேல என்ன பண்ணுது? மேலே இவன் என்ன பண்ண சாமி வர்ற நேரம். ஆனால் இன்னைக்கு மாதிரி நான் எந்த ஊர்லேயும் கருப்பு சாமி பார்த்தது இல்லைடா. தத்துருவமாக நாங்கள் போனேன் 2 பேரும் அப்பயே அருவாலாம் தீட்டி. பிரகதி சார்பு கொஞ்சம் வைங்க. பிரகதி இவ்வளோ நேரம் நாங்கள் விளையாண்டது விளையாட்டுக்கிட்டேன். ஆனா இனிமே என்ன தம்பி பண்ணிய? லேசா கையத்தான் தொட்டேன், அவங்களுக்கு ஒப்பல்னு சொல்றாங்க. நல்லா செய்வேன் மேடம். 100 ரூபாய்க்கு அந்த மாத்திரை அந்த அண்ணன் சொல்றாரு, உங்களை சொல்றாரு சொல்றாரு சுத்தம் பண்ணணும்னு சொல்றாரு. யாரு அதிசயம் வச்சிருக்கிறது? இதுக்கு வந்து நீ குசை போட்டத நீ இன்னைக்கு 2 மைசெட்டுக்காரர்களுக்கு இன்னும் மேலே யோகம் கட்டி ஏற போகுது. இந்த மைக்கு அவ்வளோ நாக்கு போடுறீங்களா ப்ரோ? பிரகதி இந்த புள்ள குசு போட்டுருச்சு. எப்படி கேட்டா சொல்றீங்க? முட்டை வாடை வருது, சிக்கன் ரைஸ் தின்றுப்பா போல. ஓ இவன் யாரு மைண்டா போயிட்டு வர்றேன். எது நீரு கசிவா? உட்காருப்பா, நீ உட்கார்ந்த இடம் முளைப்பாரி ஊத்தும். ஏத்தா இவள சண்டை நடக்குது, நீ போட்டு 2 பேரும் பாயிரம் அங்கே அந்த பொம்பளையெல்லாம் ஏத்தா படுத்து கிடக்கைய. எந்திரிங்கத்தா, கருப்புசாமி வரப்போகுது எந்திரிங்க. அதையும் நம்ம ஏரியா பொம்பளை மாதிரி முடியாது. கருப்புசாமி அப்படிதான் ஒரு ஊரில் சொன்னேன், இந்த ஏரியாவில் கருப்புசாமி வரது பொம்பளையெல்லாம் எந்திரிச்சு அவங்க ஓரம் பார்த்துட்டு போகிறாங்க. இப்படின்னு சாமிக்கே அவ்வளோதான். பிரகதி என்னைய நீ மறந்துட மாட்டேல ப்ளீஸ் பிரகதி. நீ இல்லைன்னா நான் கம்மாய்க்குள்ளேயே படுத்து கிடப்பேன், வேற வழி இல்லை. நீ மயிர் மலை பிரகதி. பிரகதி நீ இல்லாத அந்த வாழ்க்கை என்னால ஜென்மத்திலையும் வாழ முடியாது. உனக்காகத்தானே நான் 45 வருஷமா. தம்பி உங்க வயசு 21 தான் ஆகுது, ரொம்ப பேசாதீங்க. ஒரு முடியல தேங்காய் தேய்ச்சி வச்சுட்டு அரைவேன். பிரகதி குழந்தை பிறந்தவனே நீ போயிட மாட்டேல. குழந்தை எப்படிடா பிறக்கும்? இந்த முண்டைக்கு தான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி 8 வருஷம் ஆச்சு. இல்ல ஏற்கனவே அன்னைக்கு அடப்பா இருக்குண்டாங்களே. ஒரு டைலாக் சொல்லிட்டு அவரா இந்த கோழி தவிர தின்ட்டு. பிரகதி நம்ம கல்யாணம் பண்ணி முதுகுளத்தூரில் ஒரு வீடு பிடிச்சி அங்கேயே இருப்போம். அப்போத்தான் எங்கள் அண்ணன் கேப்டன் வருவார். அவர் தானே வந்து உனக்கு கோச்சிங் கொடுப்பாரு. நான் அங்கேயே கட்டி வச்சிடுறேன், நீ ஆப்பனூர் தெற்கு கோட்டையை கொண்டு வந்து களை எடுக்க விடு. தம்பி ஒரு 10 டீ சொல்லுங்க. போய் அங்கிட்டு போதே என்ன பண்ணுறாரு, ஊத்துறாப்பிள்ளைய மரங்கிறதுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலையே. கிழக்க போகாத போ. பிரகதி நீ வயக்காட்டில் களை எடுக்கும் போது நான் குனிஞ்சு உடனே எடுத்து விட்டுருவேன். உனக்கு புரிஞ்ச ஏன் அப்படி மண்டே ஆட்டுற? அவன் களை எடுக்கணும் உன்னே எடுக்கணும்ன்றேன். உன் மூக்குல நான் மூக்குத்தியா இருப்பேன். அந்த மூக்குத்தியில நான் கல்லா இருப்பேன். எல்லாம் சொல்லி போன புதன்கிழமை சொல்லிட்டேன், பத்தியா அதை சொல்லியிருக்காரு. காதும் மயிரும் கேட்டு தொலைய மாட்டேங்குது. பிரகதி உனக்கு சாப்பிட்ற உப்புமாவா நான் இருப்பேன். நீ சாப்பிட்டு பேழ்ற விட்டையா நான் இருப்பேன். ஏதோ கொஞ்சம் நினச்சி சிரிச்சுட்டாக தப்பிச்சிட்டேன்.
உன் உதட்டில் நான் என்ன கொடுக்க? ஓசை வச்சு விட்டு உரியட்டு. உதட்டில் வச்சாதான் ஈர்ப்பு தன்மை ஃபூன்னு இழுக்கும். நம்ம பிள்ளை வரந்தவன பால்வாடி சேர்ப்போமா ஸ்கூல்ல சேர்ப்போமா? கொண்டு போய் ஆசிரமத்தில் சேர்த்து விட்டு அடுத்த அடிப்புக்கு ரெடி பண்ண முடியும். பத்தியா பால்வாடிலாம் சேர்த்தா வீட்டுக்கு வந்துருவாங்கடா. சாயந்தரம் இடைஞ்சலா இருக்கும்ல. முதுகு உனக்கு பழுக்க போகுது பாப்பா. உன் நைட்டில் நான் கவுரா இருப்பேன். அந்த நைட்டிக்குள்ள நான் பாடியா இருப்பேன். நைட்டில் நீ போயிடுறாங்க கொண்டுருவேன் உன்னை. உள்ள உள்ள ப்ரோ. பிரகதி, ஐ லவ் யூ. அப்படின்னா என்னன்னு தெரியலையா? அந்த மாமா உன்னைய உனக்கு நீ பண்ண ஆசையே இல்லாமல் போயிடும். வெறுத்துருவே. அது கேமராமேனை பார்த்துக்கிறாரு சிரிக்கிறாங்களான்ட்டு. அவங்க சீவசமாதி அடைஞ்சிட்டாங்க 3 பேரும். பிரகதி, ஐ லவ் யூடா. நான் உன்னை காதலிக்கிறேன். என்னை விட்டு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா உன் சிமெண்ட் மூடைய பிரிச்சிருப்பேன். அப்படியே கப்புறாண்டி கப்புறம் வெறி கொண்டு தர்றேன். கருப்பை பையிலன்னா கட்டை போய் வச்சு அடிச்சிடறேன். ஆயா தெரியாதா அவங்க பூரா அந்த பேர்ந்தேன். உன் மல்லிகைப்பூ மோந்துக்கிறேன். என் பக்கத்தில் கத்தாழ வாழை வருது. அவன் உன் மண்டை பூவை மோக்கட்டும். நான் எப்படி தெரியுமா காதல்? எக்கோ வச்சுட்டீங்களா? ஹலோ ஹலோ அம்மா அந்த கம்மாக்கரை திரு அப்பனூர் தெற்கு கொட்டகை கம்மாக்கரை ஓரத்தில் கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறீங்க நீ சின்னாத்தா. அடி கம்மாக்கரை ஓரத்தில் கண்ணாத்தா அடி கண்ணத்தா என்ன கண்டுக்காம போறீங்க நீ சின்னாத்தா. சும்மா நின்று பேசுனாக்க என்னத்தா உன் சொத்தலஞ்சு போயிருமா பொண்ணாத்தா. அந்த கம்மாக்கரை ஓரத்தில் கண்ணாத்தா அடி கண்ணத்தா கண்டுக்காம போறீங்க நீ சின்னாத்தா. ஏ ஆத்தா பேன் சொன்னதை நான் கேட்கல. அப்பனூர் தெற்கு கொட்டகை எங்க அண்ணன் தம்பி சொன்னதையும் வாங்கல. காதுல வாங்கல. அடி ஒன்ன மட்டும் மறக்க என்னால் முடியல. உதட்டு சிரிப்பு மட்டும் எனக்கு புரியல. அந்த கம்மாக்கரை ஓரத்தில கண்ணத்தா என்ன கண்டுக்காம போறியே என்னத்தா. இங்க ஒண்ணும் புடுங்கல. ஜிப்பிங்கர் விளையாடுறாரு. தம்பி புள்ளத்தட்டை விளையாட்டு விளையாடுங்க. குடும்பத்து பொண்ணு நினைச்சு தானடி அவன்கிட்ட மனசை கொடுத்தேன். என்னாச்சு மாமா? நீ அவன்கிட்ட பூராத்தையும் கொடுத்துட்டியடி. எனக்கு காய்க்கல வைங்க. என்ன என்ன கோவால் தம்பி நான் உங்களுக்கு தம்பிதே ரேசஜை போட்டு அடிச்சுக்கிட்டு போனா வரி மறந்து போச்சே. அது கம்மாக்கரை கிடையாது. அடுத்து 3வது வரி. சாதிசனா எல்லாம் என்ன ஏசுது சபுக்காலே அடிச்சது போல் பேசுது. அடி சாதிசனா கொண்டையங்கோட்ட மதவர் சாதிசனா எல்லாம் என்ன ஏசுது சபுக்காலே அடிச்சது போல் பேசுது. ஆனாதையா எந்த வாழ்க்கை ஆனது என்று உன்னாலதான் நல்லா ஆகி போனது. அந்த கம்மாக்கரை ஓரத்தில கண்ணத்தா என்ன கண்டுக்காம புரியடி சின்னத்தா. வாங்கி வச்ச தாலி ஒன்னோவா வாங்குது. அந்த தேவரையா காலடியில தின ஏங்குது. அட வாங்கி வச்ச தாலி ஒன்று வாங்குது. அந்த தேவரையா காலடியில அது ஏங்குது. கண்மணிய பொழுது சாஞ்சு நேரமாகுது. நான் காத்திருந்து என் கண்ணோ நோகுது. அந்த கம்மாக்கரை ஓரத்தில கண்ணத்தா என்னை கண்டுக்காம போறீங்க நீ சின்னாத்தா.
அமுத்து. என்னது? ஆமா, இந்தியாவுக்கு ஒலிம்பிக் வந்துட்டாரு. உடல்நலம் சரியில்லை. டோனி சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ஒரு வாரம் கழிச்சு இறங்குவார். இப்போ உங்களை கூப்பிடவே இல்லையே வெண்ணமேனே. சின்ன மாட்டு லேசா பால் குடிச்சிட்டு போறியா? டேய் இருடா, உன் பேர் என்னடா சொல்லு. அதே டேய் சுப்பிரமணி 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 என்னமா அந்த குயில் கத்தும்ல. சுப்பிரமணி சுப்பிரமணி உன் பேர் என்ன? சுப்பிரமணி பேர் என்ன? என்னப்பா ஆள் மாறிட்டாங்க? அவனே தானா? டீ கொண்டு வர நீ தானா? ஐயா பாட்டு பாடி. கருப்பசாமி உள்ளே இருங்க. ஒரு கீத்தங்க எழுதிட்டு கார்ல பூதியா. அன்புக்குரிய அருமை உறவுகளே, 10 கோடி நண்பர்களே, 18ஆம் படி பெரிய கருப்பட்டா கொல்லிமலை சின்ன கருப்பும் தீப்பந்தம் ஏந்தி உலக நாட்டுக்கே தெரிந்த இந்த புண்ணிய பூமியா திரு ஆப்பனூர் தெற்கு கொட்டகை இந்த பகுதியில் உள்ள அத்தனை சாமிகளும் ஒன்று கூடி இங்கே சேவலை காவ கொடுக்கும் அற்புதமான காட்சி. சேவை இருக்கா இல்லையா? சேவலைன்னா எலும்புச்சம்பளத்தை கடிச்சு போ சொல்லு. என்னைக்கு அப்படித்தான் ஒரு ஊர்ல எலும்புச்சம்பளம் சொன்னேன், கொமட்டிக்கா அப்படின்ட்டு வந்துட்டாங்க. அதையும் கடிச்சு விட்டு கருப்பு சொல்றாரு, என்ன எலுமிச்சங்காயில வேப்பங்கொல்லை அடிக்குதுன்னு. இவ என்னடா அதிசய புலா கச்சிருக்கிறாங்க. இங்கே பெண்கள் எல்லாம் நன்றாக ஓரமா இருங்க, தள்ளிக்கங்கத்தான். ஏன்னா இந்த நடுவில் தான் தீப்பந்தை ஏந்தி அருள் பிடிச்சி சுற்றி ஆடுவாங்க. தீக்கி படக்கூடும். ஆத்தாக்கா கோச்சுக்கிறாதிய கொஞ்சம் தள்ளி இருங்க. உங்களுக்கு அந்த இது தெரியும். நம்ம ஊர்லேயே வந்துட்டு நம்மளை தள்ளி இருக்க சொல்கிறேன்னா அந்த திமுறை தெரியுதுதா, கும்பிட்றேன். இது கதைக்காக. ஆத்தா நான் வளர்த்த செட்டிச்சிக்கலாம். இது தள்ளுங்க. ஆம்பளையெல்லாம் சேர வீட்டுக்கு கொண்டு போயிருங்க. தள்ளி போடுங்கண்டு தம்பி. எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கிறான். கருப்பு ஆடினாலும் சிரிக்கிறான்டா. அண்ணே மஞ்சள் சட்டை பள்ளிக்கூடம் விட்டா வீட்டுக்கு போ. சின்ன கருப்பு ஏறி சங்கில் மிச்சிட போகுது. நீ புலந்த உழப்புக்கு படுத்துக்கிட்டு பாரு. தீப்பந்த ஏந்தி இங்கே ஆடக்கூடிய அந்த அற்புதமான காட்சி நடைபெறப்போகுது. எத்தனையோ ஊர்ல கருப்புசாமியை பார்த்துருப்பிய, ஆனா இப்படி கருப்புசாமியை நீங்களே பார்த்துருக்க மாட்டீங்க. நானே பார்த்ததில்லை. கொடூரமான கருப்புசாமி பக்தியோடு. அதே மாதிரி கருப்பை ஆடும்போது ஒவ்வொரு கருப்புசாமி பின்னாடியும் 10 பேர் கொண்ட குழு நிக்கணும். ஆமா, அவங்க ஆடி அருள் பிடிக்கும் போது அவங்க கீழே விழுக கூடும், விட்டுறக்கூடாது. அத்தா அத்தாய் நீங்களெல்லாம் நல்லா இருக்கணும், வேணும்ன வரம் கிடைக்கணும்னு தான் நம்ம ஊர் சாமியும் கருப்பு சாமி இங்கே கூட்டு வந்திருக்கேன். வீட்டுக்கு போகாதே ஆத்தாக்கா, போகாதே தாய்களா. என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கணும். உங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும். அதுக்கு தான் அந்த கருப்பு இந்த கிளம்பிட்டேன் தம்பி. கணேஷ் வேலை போட்டு வரையாப்பா, இல்லை உதடு ஒரு மாதிரியா புளுத்துதடா. ஒரு ஐயா பாட்டை பாடிட்டு அதுக்காக இப்போ நான் தானே ஒரு ஆள் கடந்து சாகணும். எக்கோ ஹலோ ஹலோ ஹலோ. மாமரவர் சீமையிலே மலர்ந்தது ஒரு ஜோதி, அது மறைந்து இன்னும் மணக்குதம்மா வான்புகழும் சேதி. மாமரவர் சீமையிலே மலர்ந்தது ஒரு ஜோதி, அது மறைந்து இன்னும் மணக்குதம்மா வான்புகழும் சேதி. சிறிதுமில்லா அன்மான சிங்கம் இந்த தரணி எல்லாம் போற்றுகின்ற தரங்குறையா தங்கம். தன்னலமே சிறிதுமில்லா அன்மான சிங்கம் இந்த தரணி எல்லாம் போற்றுகின்ற தரங்குறையா தங்கம். பாடாத
பாடல் இல்லை அவரின் பெயர் இல்லை நாம் பார்க்க முடியுமா பசும்பொன் போல் தலைவர் மண்ணிலே மாமரப சீமையிலே மலர்ந்தது ஒரு ஜோதி அது மறைந்து இன்னும் மணக்குதம்மா பண்புகளும் சேதி வாய்ப்பூட்டு சட்டம் பெற்ற தாயி அல்லவா அருள் வள்ளலாரின் வழியில் வந்த யோகி அல்லவா வாய்ப்பூட்டு சட்டம் பெற்ற தாயி அல்லவா அருள் வள்ளலாரின் வழியில் வந்த யோகி அல்லவா பாடாத பாடல் இல்லை அவரின் பெயர் இல்லை நாம் பார்க்க முடியுமா பசுபொன் போல் தலைவர் மண்ணிலே மாமரவர் சீமையிலே மலர்ந்தது ஒரு ஜோதி அது மறைந்து இன்னும் மணக்குதம்மா பண்புகளும் சேதி கருப்பு சாமியை கோயிலுக்கு கூட்டு போ கருப்பு இடது பக்கம் கோயிலுக்கு போங்க தம்பி பிறந்து வந்த தங்கந்தான் ஐயா முக்கிய தேவரையா ரத்தந்தான் ஐயா உசிலம்பட்டி சீமையிலே பாப்பாவட்டி கிராமத்திலே பிறந்து வந்த தங்கந்தான் ஐயா முக்கிய தேவரையா ரத்தந்தான் ஐயா எங்க முக்கிய தேவரையா ரத்தந்தான் ஐயா பற்று உள்ள மனிதரையா முக்கையா தேவரையா உள்ள மனிதரையா முக்கையா தேவரையா பற்று உள்ள மனிதனையா மூக்கையா தேவரையா உசிலம்பட்டி கோட்டதானையா உசிலம்பட்டி கோட்டதானையா முதல் முறையாக தெய்வீக திருமணுக்கு செல வச்சது முக்கிய தேவர் என்று சொல்லையா உசிலம்பட்டி சீமையிலே பாப்பாவட்டி கிராமத்திலே பிறந்திட்ட தங்கந்தானையா எங்க முக்கிய தேவரையா ரத்தந்தானையா ஐயாவை நினைக்காத நாலு ஒண்ணு இருக்குதாயா முக்கிய தேவரையா ஐயாவை நினைக்காது நானுதான் இருக்கிறையா ஐயாவை நினைக்காத நாளுதான் இருக்குதையா பசும்பொனுக்கு வந்து போனாரா பசும்பொனுக்கு வந்து போனாரா முக்கிய தேவர் கடைசி வர தேவரையா பக்தனாக இருந்தாரையா உசிலம்பட்டி சீமையிலே பாப்பாவட்டி கிராமத்திலே பிறந்து வந்த தங்கந்தானையா எங்க முக்கிய தேவரையா ரத்தந்தானையா எங்க முக்கிய தேவரையா பக்தேந்தானையா எங்க முக்கிய தெய்வீக திருமகனுக்கு உசிலம்பட்டியில சிலையும் வைத்தாரையா